நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது நாளுக்கு நாள் பரபரப்பாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை இஷ்யூ அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரபரப்பாக கிளப்பிக்கிட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றது தமிழக அரசியல் களத்தை தொடர்ந்து பரபரப்பாக இயக்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத்தனை பரபரப்புக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா புதிய பரபரப்பாக உருவாயிருக்கிறது தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் திமுக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி இருக்கார் இல்லையா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை போர் அப்படின்றது தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாட்டினுடைய பிரதமரை வந்துட்டு அவர் வந்தால் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொன்னதும், இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறவரை பார்த்தோம் அப்படின்னா உன்னால் முடிஞ்சா நீ பண்ணி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்களுக்கு சப்போர்ட்டா, அவங்க சொன்னது கரெக்டா இவங்க சொன்னது கரெக்டா அப்படின்றத தாண்டி அரசியல் களம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த நாகரிகம் அப்படின்ற வார்த்தையை கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்ம இங்கே நோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலையிலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறீங்களா, நான் நாளைக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பால்டாயில் பாபு அப்படின்னு சொல்லிட்டு வால் போஸ்ட் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, அதுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தைரியம் வருதா நீ அண்ணா சாலை பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி காய்கறி மார்க்கெட் மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படின்றது சகஜமாக அரசியல் களம் இருக்கு இல்லையா, அதில் பேசக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருந்திருக்கு. பட் அதை யார் பேசுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேடை பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லா கட்சியிலுமே பொதுவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் இந்த பகுதி கழகம் இந்த மாதிரி செயலாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான தொனி, இந்த மாதிரி மிரட்டுற தொனி, இந்த மாதிரி அங்கே வா இங்கே வா நான் உன்னை அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி மேடை போட்டே பேசுவாங்க. அது இன்னை வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் கட்சியை நடத்தக்கூடிய கழக முன்னோடிகள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க அப்படின்றவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு தான் வந்துட்டு பேசுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் துணை முதலமைச்சர், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரொம்ப பெரிய உயரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா ரோட்டில் இறங்கி சண்டை போட்டுக்கிற மாதிரி பேசுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு அரசியல் களம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நாகரிகம் இல்லாத ஒரு விஷயமா மாற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இருந்து அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, ஐ மீன் நான் பார்க்கும்போதே வந்துட்டு எம்ஜிஆர் கிடையாது, ஜெயலலிதா கருணாநிதி இவங்க அரசியல் காலம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா அரசியல் மேடைகளில் அனல் பறக்கும். ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்தோம் அப்படின்னா சவால் விட்டுக்குவாங்க. இந்த மேடையில் வந்துட்டு ஜெயலலிதா பேசி முடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பொதுக்கூட்டத்தில் கருணாநிதி, அதுக்கு முந்தின பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா என்ன பேசினாங்களோ அதுக்கு பதில் அப்படின்றத கொடுப்பாங்க. அடுத்த மேடை போடும்போது பார்த்தோம் அப்படின்னா கருணாநிதி கொடுத்த பதிலுக்கு இன்னொரு பதில் அப்படின்றத ஜெயலலிதா கொடுப்பாங்க. பட் அந்த விவாதங்கள் காரசாரமான அந்த விவாதங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா தமிழக மக்களை பொறுத்த வரைக்குமே இந்த அரசியல் களத்தில் யார் கரெக்டாக செயல்படுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கான ஒரு விஷயமா, அரசியல்னா இதுதான் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஏதோ வந்துட்டு ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்டா நீ என் ஏரியா பக்கம் வந்துடுறா பார்த்துக்கலாம், நான் உன் ஏரியா பக்கம் வந்தால் நீ என்ன பண்ணிடுறான்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டோன்னா அண்ணா சாலை பக்கமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து செங்கலாக நான் வந்துட்டு ஊச்சு எடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் களம் அப்படின்றத வந்துட்டு இன்றைக்கி நேற்று வந்தவங்க கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதுவே அண்ணாமலை கூட பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். ஐ மீன் அதுக்காக என்னப்பா பாஜக சாத்தோம்னா சொம்பா கிம்பாலாம் கூப்பிட்டோம்னா நம்மளாச்சு அட்லீஸ்ட் மரியாதை தந்து பேசுவோமே அப்படின்றதுக்காக தான் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அதுக்கப்புறம் அரசியல் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாத அரசியல் கோர்ஸ் அப்படின்ற
மாதிரிலாம் ஃபாரினில் போய் படித்து ரிட்டன் வந்தார். ஸோ அந்த 6 மாத அரசியல் கோர்ஸ் அப்படின்றதுல அவர் இதை தான் கற்றுக்கிட்டாரா அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ரொம்ப பெரிய கேள்வியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் நம்ம சின்னவரை பார்த்தோம் அப்படின்னா பரம்பரையாக அரசியல் அப்படின்றதுல ஊறி தேறி வந்தவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு அரசியல் களம் எப்படி இருக்கணும், மேடைக்கான நாகரிகம் என்ன, மேடையில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே தாத்தா காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவ்வளவு அனுபவம், அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன், கண்ணு முன்னாடி எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா அவரும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்கையா, அது வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி என்னடா இவங்க 2 பேருமே விட்டா நேருக்கு நேர் பார்த்து கை கலப்பில் ஈடுபட்டுருவாங்க போல அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமடைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு பதட்டத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசி பேர் கை காட்டுறது இந்த இணையதள உலகத்தை தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னாடியும் இந்த மாதிரி கட்சிகள் இயங்கிக்கிட்டு தான் இருந்துச்சு, தலைவர்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்க அன்னன்னைக்கு பேசுகிற மேடைகளில் அந்த விஷயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க, அடுத்தடுத்த மேடைகளில் வெவ்வேறு விஷயங்கள் அப்படின்றது பேசப்படும். பட் இன்றைக்கு இந்த இன்டர்நெட் அப்படின்றது இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு டைம் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, அவர் ஒரு டைம் ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னா அதை 10 சேனல் திருப்பி 10 டைம் 100 டைம் போட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்சிக்காரங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கீழே வந்து கமெண்ட்ல திட்டி இல்லைன்னா அந்த வீடியோவை எடுத்து போட்டு வேற ஏதாவது அவங்கள திட்டி அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்தவங்க இவங்களை வந்து திட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத வன்முறைகள் ஏற்படக்கூடிய ஒரு களமாக இணையதளம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2026 யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசியல் களம் இருக்கு இல்லையா, அதில் பரபரப்பு தொத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஆளுங்கட்சியில் அதுவும் சிட்டிங் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவருக்கும் மாநிலங்களுக்கு இல்லையா தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வாய்க்காவரப்பு தகராறு மாதிரியான இஷ்யூ அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு ஏற்றது இல்லை, ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். இங்கே யார் வேணாலும் அரசியல் பேசலாம், அரசியல் பண்ணலாம், பட் அது மக்களுக்கு ஏற்ற விதத்தில் மக்கள் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய விதத்தில், அதே நேரத்தில் குழந்தைகளும் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தில் நடத்துறது அப்படின்றதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.